சித்தார்த். என்னோட கோர்ஸ் நேம் கேம் டெவலப்மெண்ட் யூசிங் லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பைத்தான். நம்ம கோர்ஸோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோர்ஸில் ஒரு கேமை எப்படி அல்ஜிப்ராவையும் பைத்தானையும் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கோர்ஸ்குள்ளே போகலாம். நம்ம இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில விஷயம் தேவைப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். உங்கள் எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ இருக்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண போகிற பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் உங்களோட பிசியில் இருக்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பைத்தான் டவுன்லோட் அப்படிங்கிறத டைப் பண்ணி ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும். அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். எல்லாருமே அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிசியில் பைத்தான் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது நம்மளோட பைத்தான் ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்ச அந்த பைத்தான் ஃபைலை ஜஸ்ட் ரன் பண்ணுங்க அப்படியே. ஸோ ரன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்பில் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அந்த கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த விண்டோக்கு போகும். அதுலேயும் ஒரு கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் அந்த கண்டினியூ அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாப்அப் வரும். அதுலேயும் கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரியா டிஸ்அக்ரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த லைசன்ஸை. ஸோ ஜஸ்ட் அக்ரி அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டதும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு சில டைம் எடுக்கும். நீங்கள் அதை இன்ஸ்டால் ஆகி முடிக்கிற வரை நீங்கள் விண்டோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ பைத்தான் என்னோட மேக் ஓஎஸ்ல இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் நான் பண்ண ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ்க்கானது. இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் பிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கணும், இதே மாதிரி ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன், இன்னொன்று இன்ஸ்டால் நவ். நீங்கள் அதில் இன்ஸ்டால் நவ்வை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிசிலையும் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் பத்தாது இல்லையா, இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட பேர் தான் விஎஸ் கோட். அந்த விஎஸ் கோடை நம்மளோட சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களோட கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஜஸ்ட் விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் விண்டோஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். மேக் யூஸராக இருந்தால் இதை மேக்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு விஎஸ் கோட் உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன இந்த விஎஸ் கோடை ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். அப்படி ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்பில் இந்த ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மேக் ஓஎஸில் விஎஸ் கோட் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் அதே ஃபைலை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த அப்ளிகேஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேக் ஓஎஸில் விஎஸ் கோட் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். என்னோட மேக் ஓஎஸில் விஎஸ் கோட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அதுவே விண்டோஸ் பிசிஸில் இந்த விஎஸ் கோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களோட ப்ரௌசரில் டவுன்லோட்ஸில் விஎஸ் கோட் செட்டப் அப்படிங்கிறதுக்கும் கீழே ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப்பில் விஎஸ் கோடோட செட்டப் இருக்கும். அதை ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணுங்கள். அதை ரன் பண்ணும்போது எனக்கு இன்னொரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப்பில் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதும் இன்னொரு பாப்அப் உருவாகும். அந்த பாப்அப்பில் அடிஷ்னல் ஐகான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே கிரியேட் டெஸ்க்டாப் ஐகான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதோட டிக் மார்க்ஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா விஎஸ் கோட் உங்களோட விண்டோஸ் பிசியில் இன்ஸ்டால் ஆகிடும். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விஎஸ் கோட்லேயும் ரன் பண்ணலாம். அதே சமயத்தில் weblead.comலேயும் ரன் பண்ணலாம். நம்ம கோர்ஸுக்கு தேவையான எல்லா செட்டப்ஸையும் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்த வீடியோலேருந்து நம்ம கேம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.